நெல்லை மேலப்பாளையத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற தம்பதியின் குழந்தை கீழே விழுந்ததில் கார் மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்தில் குழந்தை பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சக்திவேல் இணைந்திருக்கிறார். வணக்கம் சக்திவேல், முழு விவரங்கள். நிச்சயமாக வணக்கம் ரூபி. நெல்லை மேலைப்பாளையத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த தம்பதியின் மீது அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் இருசக்கர வாகனத்தில் இருந்து 1.5 வயது குழந்தை கீழே விழுந்ததில் கார் மேலே ஏறி இறங்கி குழந்தை சம்பவ இடத்திலேயே பலியான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சாலைகள் சீரமைக்கப்படாமல் இருப்பதின் காரணமாகவே விபத்துக்கள் நடந்ததாக கூறி அப்பகுதி மக்கள் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பான நிலை ஏற்பட்டது. நெல்லை மாவட்டம் பத்தங்மடை பகுதியைச் சேர்ந்தவர் ஷேக் முகமதீன். இவருக்கு 1.5 வயதில் மகள் உள்ளார். மேலைப்பாளையம் அருகே குண்டும் குழியுமான அந்த சாலையில் நிலை தடுமாறி வாகனத்தை இயக்கிய போது பின்னால் வந்த அடையாளம் தெரியாத 2 கார்களில் ஒன்று இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. ஷேக் மொய்தீன் வாகனத்தில் இருந்து 1.5 வயது மகள் ரோஷ்மா எதிர்பாராத விதமாக கீழே விழுந்ததில் பின்னால் வந்த அந்த கார் குழந்தையின் மீது ஏறி விபத்துக்குள்ளானது. இந்த சம்பவத்தில் சம்பவ இடத்திலேயே அந்த குழந்தை பலியாகி உள்ளது. இதனை கண்டித்து பொதுமக்கள் உடனடியாக குழந்தையை மீட்டு கார் மூலியமாகவே அந்த மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்துள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினரும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக அந்த நெல்லை அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்காகவும் அனுப்பி வைத்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து அந்த சாலை மிகவும் மோசமான நிலைமையில் இருந்ததாகவும் குண்டும் குழியுமாக இருந்ததாலும் இந்த விபத்து ஏற்பட்டதாக பொதுமக்களும் சம்பவம் நடந்த பகுதியில் தெரிவிக்கின்றனர். மேலும் உடனடியாக இந்த சாலையை சீரமைக்க வேண்டும் எனவும் கோரிக்கையும் வைக்கின்றனர். ரூபி.